அனைவருக்கும் வணக்கம். நட்புகளே, உறவுகளே, கவியும் நானும் அப்படிங்கிற ஒரு சேனலில் கடந்த சில மாதங்களாக பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து என்னோடய கவிதைகளை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒவ்வொரு கவிதை எப்படி பிறந்துச்சு அப்படின்னா அழகு, காதல், பயணங்கள் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு கவிதைகள் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே தலைப்பில் வந்து நட்பு அப்படின்னு சொல்லி இது 2-3 நாளாக வந்து நட்புங்கிற ஒரு தலைப்பில் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நட்பு அப்படிங்கிறத பற்றி சொல்லணும்னா கடல் அளவு நட்பை பற்றி சொல்கிறக்கு கவிதைகள் ஏராளம் இருக்குது. ஆனால் நம்ம மனசுக்குள்ளே இருந்து ஒரு உணர்வாக வர்றது நட்பு. அந்த நட்பு எப்படி வந்திருக்கும், எனக்குள்ளே எப்படி ஒத்துச்சிச்சு, என்னோடய நட்பு வட்டாரங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் அப்கமிங்கில் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். உங்களோட நட்புகளையும் சிறந்த நட்புகளையும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இனி வர இதில் கவியும் நானுமில்ல நட்பு அதிகாரத்தை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ. பின்னால் வந்து கவிதை வரும், ரசிங்க. நான் கல்லூரிக்கு செல்லுகையில் அங்கு எனக்கு நிறைய நண்பர்கள் கிடைத்தனர். அதில் எனக்கு மிகவும் பிடித்தமான தோழி ஒருத்தி இருக்கின்றாள். ஆச்சரியமாயிருக்கும், அத்தனை ஆண் நண்பர்கள் மத்தியில் அவளும் என்னுடனே இருப்பாள் இன்று வரை. ஏனோ நான் அவளை ஒரு பெண்ணாகவும் அவள் என்னை ஆணாகவும் இதுவரையில் இருவரும் நினைத்ததில்லை. அவளுடன் இருக்கையில் அவளாகவே மாறுகின்றேன், அவள் நானாகவே மாறுகிறாள். கடுகளவும் காதலும் வரவில்லை, காமமும் வரவில்லை. கன்னி பையனாக நான் இருந்தபோதும் என் பெண் தோழியிடம் உணர்ச்சிகளை கூட உணர்வுகளாக மாற்றும் உறவு இதுதானோ நட்பதிகாரம்.